அம்மாவை வந்து கண்டமேனிக்கு பேசிடுறாங்கன்றதுனால ஒரு 14 வயது இளைஞன் தன்னோட 29 வயது அண்ணனோட போறாரு. குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சாதி பிரிவினர் மீது. ஆனால் அதை வந்து காவல்துறையினர் ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. எல்லாம் காவல் கொட்டடி சித்திரவதைகளும் நடக்கும். பாத்ரூமில் வழுக்கி விழுறது வர. 2 நாள் முன்னாடி எனக்கு சார்ந்த ஒரு வழக்கிலேயே வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து கடன் கேட்குறாங்க. அம்மாவை வந்து கண்டமேனிக்கு பேசிடுறாங்கன்றதுனால ஒரு 14 வயது இளைஞன் தன்னோட 29 வயது அண்ணனோட போகிறாரு. போனதுக்காகவே அந்த புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் எதுவுமே போடாமல் கிட்டத்தட்ட காலிலேருந்து மாலை வரை ஒரு சிறாரை ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. இங்கே தாம்பரம் அருகில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. இதெல்லாம் நடக்குமான்லாம் இதுதான் நடக்குது. இது எளிய மக்கள் மீது தான் இந்த மாதிரியான ஒரு ஆமாம், குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சாதி பிரிவினர் மீது, சிறுபான்மை மக்கள் மீது. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து யாருன்னா ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மீது. இப்போ நீங்கள் வந்து இவங்க தான் வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து ப்ரீ கன்சீவ் நோஷனோட முன்கருத்து நிலையோடு அணுகிறது. இப்போ இந்த வழக்கில் கூட என்ன ஆயிருக்குன்னா, அவருடைய ஏழ்மையும் அவருடைய தொழிலும் வந்து ஆய்வாளரை வந்து இவர் திருடி இருப்பார் அப்படின்ற ஒரு முன்கருத்து நிலைக்கு அவரை கொண்டு போயிருக்கு. அதனால தான் வந்து உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அர்னேஷ்குமார் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பிஆராக இருக்கட்டும், அப்புறம் சித்தேந்தர் அன்தில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபிஐயாக இருக்கட்டும், இந்த வழக்குலலாம் ஒரு அரெஸ்ட்டுன்றது எப்படி நடக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வந்து காவல்துறையினர் ஒருபோதும் பின்பற்றுவதில்லை. அதனால தான் வந்து எல்லாம் காவல் கொட்டடி சித்திரவதைகளும் நடக்குது. பாத்ரூமில் வழுக்கி விழுறது வர.